ராத்திரி சாப்பாட்டை செஞ்சு கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு நம்ம மாட்டுக்கு போய் தூங்கலாம். வெளியே போனால் வேணா வாராள்வா ஒரே தெருவில் கிடந்த ஆட்டமாக தான் இருக்கு. 8 மணி ஆகும், இன்னும் வந்து தொலையலை. நானும் 6 மணிக்கே தோசை மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். சரி 7 மணி போல் சுட்டு கொடுக்கலான்ட்டு. தோசை மாவு தான் புளிச்சு போகும்போது இந்த பிள்ளைகள் வரதுக்குள்ள வயிறு தான் பசிக்குமோ என்னமோ. சாயங்காலம் ஒரு கப்பு காப்பியை மட்டும்தான் குடிச்சிருக்கா. விளாட்டுன்னு வந்தால் வயிறும் பசிக்காது, ஒன்றும் பசிக்காது. நம்மளாவது தோசையை சுட்டு திம்போம். 2 பேரும் வந்துட்டாலோ போலயே. அவளுக்கே அப்போ சுட்டு கொடுத்துட்டு நம்மளும் சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த மனுஷன் எப்போ வரவளோ தெரியல. அவருக்கும் சுட்டு வச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு தூங்குவோம். இப்படி வந்துட்டியலா? எத்தனை நாள் சொல்லியாச்சு பொழுது சாயதுக்குள்ள வீட்டுக்குள்ள வாங்கன்னு. மணி எத்தனை பாரு, 8 ஆகும். இப்படியே தெருவில் கிடந்து ஆடுவாவ. எம்மா வீட்டுக்கு வந்து என்னம்மா செய்ய போறோம்? சும்மா தானே இருக்க போறோம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தா என்னையா? ஆமா, மூத்துக்குமாரி எங்க இன்னும் வரலையா? எம்மா அவ ஃப்ரெண்ட் எல்லாம் நின்னாளா? அவகிட்ட பேசிட்டு இப்ப வாரேன்னு சொன்னா. ரொம்ப வயிறு பசிக்குமா, சாப்பாடு செஞ்சுட்டாங்க. நான் வயிறு பசிக்கு. நானும் 7 மணில இருந்தே தோசை சுட்டு தரலான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க தான் வந்த பாடு இல்ல. கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வா. கை கால் ஃபுல்லா ஒரே மண்ணு. அம்மா தோசை சுட்டு தாரேன். எம்மா சாப்பிட்ட பிறகு கழுவி அம்மா, வயிறு பசிக்கு. இப்படி கை கால்லாம் ஒரே மண்ணா இருக்கு. சாப்பிடும்போது இப்படி மண்ணோடையே சாப்பிடுவாவ. தோசை ஊத்திட்டு வரதுக்குள்ள நீ கையை காலை கழுவிட்டு வா போ. சரி. காலையில உள்ள பூரியை 2 மீறி கிடக்கு. ஜூலிமா, தோசைக்கு பூரி கிழங்கு வச்சு சாப்பிடுறியா? சரிம்மா. எம்மா காலையில உள்ள பூரி இருந்தா நான் பூரி திங்கட்டா? 2 பூரி தான் இருக்கு. 2 பூரியை தின்னியனா வயிறுல பசிக்கும். நீ 2 பூரியை தின்னு. அம்மா 2 தோசையும் முறுமுறுன்னு சுட்டு தாரேன். அந்த தோசையும் சாப்பிட்டு சரியா? எம்மா நான் பூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த மசாலாவை வச்சு மசாலா தோசை சுட்டு தாங்கம்மா. மசாலா தோசை சுட்டா அடுத்து தோசை சுட முடியுமா? தோசை ஒட்டில பிடிக்கும். எம்மா நீங்க மாத்தி போடாம அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுருட்டிட்டாங்க. சரி சரி, நீ பூரியை தின்னுட்டு அம்மா தோசை சுட்டு கொண்டு வரேன். நல்ல வேலை ஃபர்ஸ்டே வீட்டுக்கு வந்தோம். இல்லனா அக்கா வந்து பூரி எடுத்துப்பா. ஞம் ஞம் ஞம். பூரி சாயங்காலமும் சூப்பரா இருக்கு. ஞம் 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 ஞம். ஜூலிமா, அம்மா தோசையும் கொண்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. சரிம்மா, இதுல வச்சிட்டு போங்க. நான் பூரி சாப்பிட்ட உடனே சாப்பிடுவேன். ஜூலி, என்னது? பூரி, தோசை, குருமா, சட்னி, மசாலா நல்லா வச்சு வெட்டிட்டு இருக்கறியேடி. எம்மா, எனக்கு சாப்பாடு தாங்க, வயிறு பசிக்கு. வந்துட்டாளா? இவ வரதுக்கு முன்னாடி பூரியை திங்கணும்னு நினைச்சேன். சீக்கிரம் திங்கலனா புடிங்கி விடுவா. இந்த மக்களே, இதை சாப்பிட்டுட்டு அம்மா அடுத்த தோசை சுட்டு கொண்டு வரேன். எம்மா, அவளுக்கு மட்டும் பூரி கொடுத்துருக்கா, எனக்கும் பூரி வேணுமா? இது காலையில கிடந்த பூரி 2 மீதி கிடந்து அதை எடுத்து தின்னுட்டு இருக்கா. இப்ப தோசை தானே அவளுக்கு சுட்டு கொடுத்துருக்கேன். ஆமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க தான் வேணும்னே அவகிட்ட நான் வரதுக்கு முன்னாடி தின்னு கொடுத்துருப்பிய. என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே தான் இருக்கும். இரு, அடுத்த தோசை சுட்டு கொண்டு வரேன். எம்மா நான் பூரி சாப்பிட்டுட்டேன். எனக்கு அந்த மசாலா தோசை செஞ்சு தாங்கம்மா. இரு இரு, நீ அதை சாப்பிட்டுட்டு அவளுக்கு இன்னொரு தோசை செஞ்சு கொடுத்துட்டு மசாலா தோசை செஞ்சு தரேன். எம்மா எனக்கு மட்டும் பிளேன் தோசை, அவளுக்கு மட்டும் மசாலா தோசையா? காலையில பூரி செஞ்சோம்ல, அதுல மீதி வந்து கொஞ்சம் கூட்டு இருக்கு. அந்த கூட்டு தோசைக்குள்ள வச்சு திங்கிறது தான் மசாலா தோசை. அதுதான் அவ கேட்கா. உனக்கு பிளேன் தோசை சுட்டு கொண்டு வரேன் சரியா? எனக்கும் மசாலா தோசை வேணுமா? நானும் ஒருக்க அப்படி தின்னு பார்த்தேன். எம்மா நான் தான் ஃபர்ஸ்டே கேட்டேன், எனக்கு தான் வேணும். கடவுளே, இந்த 2 பிள்ளைகிட்ட மாட்டிட்டு முழிக்கிறதுக்குள்ள மண்டை எங்கேயா கொண்டு முட்டிடலாம் போல இருக்கு. நான் தினமும் முதல்ல கேட்டேன். ஜூலி நீ பூரி தின்னுட்டா? வேற என்ன? எம்மா எனக்கு மசாலா தோசை சுட்டு கொண்டு வாங்க. ஜூலி, நீ 2 பூரி தின்றுக்கால மக்களே. கொஞ்சோள கிழங்கு தான் இருக்கு, ஒரு தோசைக்கு தான் காணும். அக்காளுக்கு அதை செஞ்சு கொடுக்கட்டா? தூர போங்கம்மா, எனக்கு தோசையே பிடிக்காது. கொஞ்சோட கூட்டு இருந்தாதான் வச்சு திங்க பிடிக்கும். எனக்கு செஞ்சு தாங்கம்மா, நான் தானே முதல்ல கேட்டேன். இடி, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. 2 பேரும் இப்படி மல்ல கட்டிட்டு நின்னா நான் எங்க போவேன்? 2 பேத்துக்கும் கிடையாது, 2 பேத்துக்கும் பிளேன் தோசை சுட்டு கொண்டு வரேன். எம்மா யாமா? ஆமா, எப்பவுமே இது இளைய மாவு மட்டும்தான் இவளுக்கு வேணும். நம்மளுக்கு ஒண்ணும் செஞ்சு தர மாட்டாளா. அவ கேட்டது கொடுக்கலன்னா யாருக்கும் கிடையாது. அவ தானே முதல்ல கேட்டாட்டி. நீ வெளியே போனால சீக்கிரமா விளையாடிட்டு வர வேண்டியதானே. நீ கேட்டா உனக்கு தந்துருப்பீங்களா? அவதான் பூரி தின்றுக்கலாமா? எனக்கு செஞ்சு தாங்க. எம்மா 2 பேருக்கும் கிடையாது டி. அப்பா வரட்டும், அந்த மனசை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவாவ. நான் அவருக்கு இல்லாம உங்களுக்கு செஞ்சு தரேன் பத்தியா? நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சோளதான் கூட்டி இருக்கு, ஒரு தோசைக்கு தான் காணும். உனக்கு வேண்டாம் அவளுக்கு வேண்டாம். நான் ஒரு தோசையும் அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கேன். எம்மா அப்ப எனக்கு ஒரு முட்டை தோசை செஞ்சு தாங்கம்மா. உனக்கு வேணுமாட்டி? அவளுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சிலோ? எனக்கு முட்டை தோசை வேணும். எம்மா எனக்கு தான் முதல்ல வேணும். கடவுளே,
இந்த ரெண்டு பிள்ளைல பியாய்வலாம் தெரியல, ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்குது. எம்மா எனக்கு முதல்ல கொண்டு வாங்க. ரெண்டு பேரும் சத்தம் போடாம தின்னுங்கடி. அப்பாவுக்கு சட்னி சாம்பார்லாம் வச்சுக்கிடுங்க, அவளுக்கு ஊத்திடாதீங்க. எம்மா சீக்கிரம் கொண்டு வாங்கம்மா. ஜூலி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தோசை பத்துக்க. இடி சும்மா இரு பத்துக்க. எதுக்கு சும்மா சும்மா சண்டைக்கு வரா? ஒரு தட்டுல தான் ஒரு தோசை இருக்குல்ல, நான் சாப்பிட்டு சும்மா தானே இருக்கேன். பாத்துருவோம், அம்மா உனக்கு கொண்டு மொத தோசை தரட்டு, அதுக்கப்புறம் இருக்கு. எம்மா யாமா இப்படி பண்ணியா? நானும் கேட்கல ஏன்ட்ட தாயா. எது எடுத்தாலும் அவளுக்கு தானே முதல்ல கொண்டு கொடுக்கா. எனக்கு ஒண்ணு ஒரு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கையில என்ன இருக்குன்னு பாத்துக்க ஜெனி. சாப்பாடு தூக்கி இப்படி தள்ளிய முடியா? மரியாதை எடுத்து சாப்பிடு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரி நான் சாப்பிட்டேன். எனக்கு 2 முட்டையை போட்டு தோசை கொண்டு வாங்க. பொம்பளை பிள்ளை ஒரு முட்டை ஒரு நாளைக்கு தின்னா போதும். 2 முட்டை வேணுமா? 2 ஒரு முட்டை தான் போட்டு கொண்டு வர முடியும். திங்கலாம் போய் தூங்கு. வாச்சிருக்காள்வ 2 பேரும் கழுதையோடு. எப்ப பார்த்தாலும் எது எடுத்தாலும் அவளுக்கு தான் கொடுப்பாவ. சரியான ஆளா இருக்காவ. என்னடி